7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக சட்டசபையில் வியாழனன்று திருத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட் உரையை வாசித்த அமைச்சர் பன்னீர்செல்வம், தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை 15,854.47 கோடியாக உள்ளதாகவும், அக்டோபரில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். கிராமப்புறங்களில் வறுமை ஒழிப்பு திட்டத்திற்கு 355.81 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய பன்னீர்செல்வம், நகர்ப்புறங்களில் வாழ்வாதார திட்டத்திற்கு 350 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ஸ்கூட்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும், தாலிக்கு 8 கிராம் வழங்கும் திட்டத்திற்கு 703.16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே இலங்கை அகதிகள் நலனுக்கு 105 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வேலைவாய்ப்பு மையங்கள் வேலை வழிகாட்டி மையமாக செயல்படும். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்றும் பன்னீர்செல்வம் கூறினார்.